பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்கூட்டியே தங்கள் சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். வணக்கம் துஷால். தற்பொழுது சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்களால் சுங்கச்சாவடிகளில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய காவல்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள்? இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. தொடர் விடுமுறை மற்றும் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு சென்னையில் உள்ள தென் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் தற்பொழுது பொங்கலை பண்டிகை கொண்டாடுவதற்காக தென் மாவட்டத்தை நோக்கி சென்ற வண்ணம் உள்ளின்றனர். நேற்றைய தினத்தை பொறுத்தவரை ஆம்னி பேருந்து, அரசு பேருந்து இரவு நேரத்தில் சென்ற நிலையில் தற்பொழுது அந்த பொங்கல் விடுமுறையை கொண்டாடுவதற்காக சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் தற்போது தனது சொந்த கார்களில் தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுப்பதால் மதுராந்தகம் அருகே அமைந்துள்ள அந்த சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலாக அந்த கடும் போக்குவரத்து நெரிசலில் வாகனங்கள் சிக்கி தவிக்கின்றன. தற்பொழுது அதே போல மதுராந்தகம் பகுதியில் மேல்மருத்தூர் பகுதியில் ஆதிபராசக்தி கோயில் அமைந்துள்ள நிலையில் அதுக்கு அதிகப்படியான கோயில் பக்தர்களும் வருகை புரிகிறார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியில் ஜிஎஸ்டி சாலை என்ற ஒரு சம்பித்த நிலையானது தற்போது ஏற்பட்டுள்ளது. சுமார் அந்த தொழிற்படு சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக வாகனங்கள் காத்திருந்து செல்ல வேண்டிய சூழலானது உருவாகியுள்ளது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதே போல ஆங்காங்கே தற்போது போக்குவரத்து போலீசாரும் போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி துஷால்.